நம்மளுடைய வாயற்படியில் இருக்கக்கூடிய வாழமரமாகப்பட்டது சாய கண்டே சுவாமி. அது மட்டும் இல்லாமல் நான் உரைத்து தினந்தோறும் மஞ்சளை உரைத்து மேனி முழுவதும் முழு முழுவதும் பூசக்கூடிய வழக்கம். அந்த மஞ்சளை உரைக்கும் பொழுது மஞ்சள் ஆகப்பட்டது கரியா தெரிகிறது என்னுடைய கண்ணுக்கு. அதனால அப்படி கருப்பா தெரிஞ்ச கணவருக்கு எது ஒரு அழுவிகேடு வரும் சொல்லுவாங்க. ஐயா போக வேண்டாம் ஐயா. படைத்த கடவுள் எனக்கு கொடுத்த சண்டாள தெய்வம் படைச்சானே என் நிம்மதியா வீட்டு திருமணம் செய்து கொடுத்து எங்க சீரழி வச்சுக்கிட்டு போயிட்டியா அம்மா. ஊர்ல ஆளல்ல எவனாலும் வச்சோம். படைத்த கடவுள் எனக்கு கொடுத்த வரத்தை பாரம்மா பாரம்மா. என்னை படைத்தவ மேல் எனக்கு ரொம்ப வருத்தம் தானம்மா. என்னை படைத்தவ மேல் எனக்கு ரொம்ப வருத்தம் தானம்மா. படைத்த கடவுள் எனக்கு கொடுத்த வரத்தை பாரம்மா எனக்கு கொஞ்சம் வருத்தம் தானம்மா. என்னை படைத்ததினால் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தானம்மா. பெருத்தன் அரசன் மகளாய் பிறந்து பெருமை என்ன ஆச்சு பெருமை என்ன ஆச்சு. பெருத்தன் அரசன் மகளாய் பிறந்து பெருமை என்ன ஆச்சு பெருமை என்ன ஆச்சு. இப்ப மாலையிட்ட மன்ன நாடு திணறுதம்மா மூச்சு. என்னை மாலையிட்ட மன்ன நாடு திணறுதம்மா மூச்சு. பெருமை என்ன ஆச்சு பெருமை என்ன ஆச்சு. என்னை மாலையிட்ட மன்னரால திணறுதம்மா மூச்சு. மாலையிட்ட மன்னரால
நிம்மதியா போயிருப்பேனே. திருமணம் செய்து கொடுத்து இப்படியா என்ன சீரடியை வச்சு விட்டு போயிட்டு அம்மா. அந்த பாவி வயிற்றில் பெண் பிறந்து படுவதெல்லாம் தொல்லை, படுவதெல்லாம் தொல்லை. என்னை மாலையிட்ட மன்னவர்க்கு பாசை என்னேல் இல்லை, என்னை மாலையிட்ட மன்னவர்க்கு பாசை என்னேல் இல்லை. அடுத்த கடவுள் எனக்கு கொடுத்த வார்த்தை பாரம்மா, படுத்ததினால் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தானம்மா, என்ன படுத்ததினால் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். மன்னவா சொல்லக்கூடிய வார்த்தை கேளுங்க. ஒரு பொம்பளை வீட்டுல இருந்த ஆம்பளை பேச்சு பொம்பளை கேட்கணும், பொம்பளை பேச்சு ஆம்பளை கேட்கணும். அப்படி ஒத்து வாழ்ந்தாதான் குடும்பம் சொல்லுவாங்களே ஐயா. 2 பேரும் ஒத்து. அதனால இப்பொழுது நான் சொல்லக்கூடிய வார்த்தை கேளுங்க. போக வேண்டாம். அது எத்தனை சொன்னாலும் சிந்தைக்கு ஏற்றுமோ? பொண்டாட்டி போட்டுக்கிட்டு அடிக்கடா, பொண்டாட்டி அடிக்கடா. அது எங்க குடும்பம்டா? வயிறு பொண்டாட்டி வயிறு வேண்டாம் வீடிவாதாமே எனக்கு ஈரசாவுக்கு மரம் என்ன கொண்டு வந்த கண்ணாளா, உனக்கு வந்த மனக்கு ஜாதி இந்த சீமையில 2 வேப்ப மரம். உங்களை மாதிரி பொண்ணுதான் ஏதோ ஒரு 5-10 கொடுங்க பாவம். ஏம்மா இந்த இருஜாதி கூட்டத்தில என்னை இருந்து கொடுத்தீங்களே, இந்த சீமனுக்கு முடிச்சா சண்டல பாவி போட்டீங்களே. அம்மா இந்த இருமுடிச்சா தனவுக்க என்ன எழுதி அம்மனுக்கு சம்மதமா. அம்மனுக்கு நான் திருவண்ணா மலரோடு என்ன தேடிய கண்ணாளா, உனக்கு வந்த மனைக்கு திரும்பி வரும் கல்ரோடு. இன்னைக்கு இந்த சின்ன பொண்ண ராசாத்தி இன்னைக்கு நான் தேம்பி வெளியே வந்தா என்ன தேம்பறதை கேட்பார் இல்ல. இந்த ஊர்ல எனக்கு தெம்பு சொல்ல யாரும் இல்ல. இன்னைக்கு அடி அண்ணா மலரோடு என்ன தேடிய கண்ணாளா, இன்னைக்கு அடிமாலையும் கல்ரோடு. இன்னைக்கு அழகு பொண்ண ராசாத்தி இன்னைக்கு நான் அழுது வெளியே வந்த என்ன அழுவுறதை கேட்பார் இல்ல. இந்த ஊர்ல எனக்கு ஆறுதால யாரும் இல்ல. மஞ்ச கடை மல்லி கடை என்ன தேடிய கண்ணாளா, உனக்கு வந்தா மணிக்கு மதிப்பான இந்த சீமையில 2 காப்பி கடை. இன்னைக்கு நான் மதிப்பா பழிக்கலான்னு என்னோட மனசுலயா இருந்தேன். எம்மந்த மனசால கூடிலவோ இன்னைக்கு என் மதிப்பை குறைச்சாங்க. இந்த நாட்டுல இன்னைக்கு மனசு உயராம இன்னைக்கு வச்சாங்க.
எம்மனுக்கு நான் செஞ்சு கிடைச்சில்ல கடை என்ன தேடிய கண்ணாளா உனக்கு வந்த மணிக்கு சீரானே அந்த சிம்ல 2 காப்பி கடை எம்மன சீரா பிழைக்கலான்னு என்னோட நெஞ்சிலையா என்னிருந்தேன் எம்மந்த சனத்தாலு கூடினாவோ சீரை குறைச்சாங்க நாட்டில் எனக்கு சிரமா பாடாம அன்னைக்கு வச்சாங்க மணிக்கு ஈர கல்ல சுட்டடுப்பு என்ன தேடிய கண்ணாளா உனக்கு வந்த மணிக்கு நெய் காசை போட்டடுப்பு இன்னைக்கு நெய்யும் தான் காயலையே எம்மா நான் நீண்ட நாள் வாழலையே மணிக்கு பச்சை கல்லு சூட்டடுப்பு என்ன தேடிய கண்ணாளா உனக்கு வந்த மணிக்கு நான் பால் காசை போட்டடுப்பு இன்னைக்கு நான் பாலும் தான் காயலையே மணிக்கு நான் பாதி நாள் வாழலையே கும்பாகான ரோட்டிலையோ எனக்கு தேடிய கண்ணாளா உனக்கு வந்த மணிக்கு நான் குயிலாட்டம் பார்க்க போனேன் நான் குயிலாட்டம் பார்க்க போய் இன்னைக்கு நான் கொத்து பதக்கம் தோத்தேன் என்ன கொண்ட வனதானம் தோத்தேன் மணிக்கு நான் மாய வர ரோட்டிலையோ என்ன தேடிய கண்ணாளா உனக்கு வந்த மணிக்கு நான் மயிலாட்டம் பார்க்க போனேன் நான் மயிலாட்டம் பார்க்க போய் என் மாறு பதக்கம் தோத்தேன் என் மண்ணை வேணத்தானும் தோத்தேன் பெங்களூர்ல இருந்து ஆள் வந்துட்டாங்க பட்டு தூக்கு கவுல செட்டிக்காரா நீ என்னைக்கு சாவுவ நீங்களாம் செத்தாதான் நான் சாவுவேன் அது கேவிடா அப்ப என் பொண்டாட்டிக்கு இந்த ஊர்ல வசூல் பண்ணி தரணும். ஆமா. அப்ப என் பொண்டாட்டிக்கு நீ தான் ஆள் பார்த்து விடுறியா? ஆள் பார்த்து விடுறியா? ஆமா அவரு கூட 2 தடவை போய் வந்தாரு. ஆள்கால போகணும். கொடுக்க முடியுமா? சொன்ன போது கேக்குற மாதிரி கிடையாது. என்னடா பண்றது? என்ன போய் கேட்டா நானும் உடம்பு சரியில்லை கிடையாது. போட்ட மாதிரி என்ன போய் என்னடா பண்றீங்க என்ன கேட்டா அப்படி செய்யுமா? அவருக்கு போய் ஒரு 150 கொடுத்து அப்படி செய்யுமா? எப்படி? அதுவும் சரி வராது. இப்படி செய்யுமா? எப்படி? வானம் வாங்கிட்டு கூட செய்யும். காசு ஒரு 100 ரூபா கூட. நீங்கள் போய் வரும் மன்னவாரே உங்கள் பொன்னாடிக்கே நட்டு வச்சு காய்ச்சி நட்டு வச்சு ஒரு இடத்துல கூத்தாடு போய் இதாங்க போயிட்டு பத்திரமா வந்து
படைக்கஞ்சான் ஆமா. ஓட்டு வந்து பாரு, சிந்தி. என் தம்பியாக இருக்க முடியாது. ஆமா. முகாசுரனை அழைத்து வா. அழைத்து வந்தால் ஆமா. இருவரும் சேர்ந்து திக்குவச்சம் செய்தால் Correct. இந்த உலகில் நம்ம ஆத்தாசைக்கு ஒருவர் நிற்கா. ஓடு. என்ன ஓடு? போங்க கூட்டு வரா. இது சங்கிலி போட்டு கட்டி வைக்கடா. அகாசுரன் முகாசுரன் அழைக்க முகாசுரன் போ.